Hi, welcome to KTC Way. இந்த வீடியோல நம்ம SQL டேபிள்ல டேட்டாஸ் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து எப்படி டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இன்சர்ட் இன்டோ அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து queryயோட டைப். இப்போ இன்சர்ட் இன்டோன்னு கொடுத்துட்டு நம்ம டேபிள் நேம் கொடுக்கணும் அண்ட் வந்து பிராக்கெட்ஸ்ல வந்து காலம்ஸ் கொடுக்கணும் அண்ட் வந்து அடுத்த லைன்ல வேல்யூஸ் அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். இது ஒன் ஆஃப் த டைப். அண்ட் வந்து இன்னொரு டைப்லயே நம்ம கொடுக்கலாம். அதாவது பிராக்கெட்ஸ்ல வந்து காலமோட நேம்ஸ் கொடுக்காமலும் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்க முடியும். இது எப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் டிபி ஏற்கனவே நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா இப்போ நான் இங்க எந்த டேட்டாஸும் இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி வெறும் காலம்ஸ் மட்டும் வருது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து நம்ம அடுத்து டேட்டாஸ் கொடுக்கும்போது இங்க பாருங்க இந்த மாதிரி இன்சர்ட் இன்டூ அண்ட் வந்து அதோட நேம். ஓகேங்களா? டேட்டா பேஸோட நேம் கொடுக்குறோம் அண்ட் உள்ள வந்து நம்ம வந்து டேபிளோட நேம் கொடுக்குறோம். உள்ள வந்து நம்ம வந்து இங்க காலமோட நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல அதை வந்து நம்ம கொடுக்குறோம் அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை வந்து அதே மாதிரி பேரந்திசிஸ்குள்ள நம்ம பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா 1 row affected அப்படின்னு வருது. இப்போ வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்க வந்துடுச்சு பாருங்க இதோடது. அகைன் வந்து இப்ப அடுத்த டேட்டாஸும் கொடுக்கணும்னா நம்ம அதே மாதிரி இப்ப செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், செகண்ட் ஐடி எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா இதுவும் 1 row affected வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுக்கும்போது இந்த வேல்யூஸும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இதே நான் இப்ப இதை திருப்பி நான் இதையே செலக்ட் பண்ணி செகண்ட் டேட்டாவையே செலக்ட் பண்ணி நான் திருப்பி எக்ஸிக்யூட் கொடுத்தா எனக்கு எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து இங்க ஸ்டூடெண்ட் ஐடிவை நம்ம வந்து பிரைமரி கீயா செட் பண்ணிருக்கோம்ல, அப்ப வந்து நம்ம கண்டிப்பா இந்த ஐடிக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுக்க முடியாது. ஒன்லி ஒன்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். அதை தான் இங்க சொல்லுது, டூப்ளிகேட் கீ வேல்யூ இஸ் 2 அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்ப இந்த நம்ம வேற வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம கொடுக்க முடியும். இப்ப நான் தேர்ட் வேல்யூ இதை எடுத்திருக்கேன். இதை நான் எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது பாருங்க 1 row affected வருது. இப்ப நம்ம பாக்குறதுக்கு நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அதாவது அந்த டேபிள் நேம் கொடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நமக்கு 3 வேல்யூஸும் வந்துடுச்சு. அண்ட் வந்து இதுல வந்து நம்ம இந்த மாதிரி பிராக்கெட்ல வந்து இந்த காலம் நேமை கொடுக்காமலும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப வந்து இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு பாருங்க நான் வந்து காலம் நேம் கொடுக்கல, வெறும் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது எல்லா வேல்யூஸும் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். இப்ப கொடுக்கும்போது பாருங்க அகைன் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிருக்கு. ஸோ நான் இதை பார்க்கும்போது எனக்கு 4th வேல்யூவும் வந்துடுச்சு. ஓகேங்களா? 4th ஸ்டூடெண்டோட வேல்யூவும் வந்துடுச்சு. அண்ட் இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஐடிக்கு மட்டும் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நம்ம பிரைமரி கீன்னு செட் பண்ணிருக்கனால டிஃபால்ட்டாவே அதுக்கு நாட் நல்லுன்னு தான் எடுத்துக்கும். மத்ததெல்லாம் நமக்கு நல்லோ நாட் நல்லோ இப்ப வந்து நாட் நல்லுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா? இப்ப நல் கொடுத்துட்டோம்னா நம்ம அதை கொடுக்காம கூட விடலாம். அந்த வேல்யூஸை நம்ம கொடுக்காம விட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அது மேண்டேட்ரியா எடுத்துக்காது. ஓகேங்களா? இப்ப இங்க நேம், போன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் மூணுமே வந்து நம்ம நல்னு கொடுத்துருக்கோம். சோ இந்த நல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா? இப்ப இதை வந்து நான் இங்க வந்து இதுல வந்து இப்ப நான் வேல்யூஸ் வந்து நான் வந்து போன் நம்பர் வந்து நல்லல தான் இருக்கு இல்லைங்களா? சோ வந்து நான் இந்த இடத்துல வந்து போன் நம்பருக்கு பதிலா நான் நல்னு கொடுக்குறேன். அதாவது சிங்கிள் கோட்குள்ள கொடுக்காம அங்க நல்லுங்கிற வேல்யூவையே நான் கொடுக்குறேன். அப்ப இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க பாருங்க 1 row affected வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த வேல்யூவை எடுத்திருக்கும். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிச்சு பாருங்க. அங்க போன் நம்பர்ல அது நல்லுன்னு போட்டுக்குச்சு. அதே ஆனா நம்ம வந்து கண்டிப்பா பிரைமரி கீல நம்ம அதை பண்ண முடியாது. பிரைமரி கீ டிஃபால்ட்டாவே நாட் நல் தான், மேண்டேட்ரி ஃபீல்டு தான். ஓகேங்களா? சோ இங்க நான் இதுக்கு வந்து நல் கொடுத்தேன் அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு எரர் சொல்லும், இன்சர்ட் ஃபெயில்ஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அண்ட் வந்து இப்ப வந்து இது மாதிரி நம்ம வந்து இப்ப வேற எதுக்கும் வந்து இப்ப டேட் ஆஃப் பர்த் நான் இங்க நாட் நல்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் டேட் ஆஃப் பர்த் கொடுக்காம என்னால இந்த ஃபீல்ட்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப இதை டெலிட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப வந்து டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அதாவது அந்த நேமோட நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு வேல்யூஸ் டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க 5 வேல்யூஸ் இருந்ததுல நமக்கு 5 ஐடிஸ் இருந்தது. 5மே நமக்கு எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுது. இப்ப நீங்க இதை கொடுத்து பாத்தீங்கன்னா அங்க எந்த வேல்யூஸ் இருக்காது, வெறும் காலம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பி நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் நம்ம வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டோம்னா நமக்கு திரும்பி வந்துடும். அண்ட் இதுல வந்து டெலிட்டும் கொடுக்கலாம், டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டும் சொல்லலாம், ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.